ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சன் ரெசிப்பியில் கொண்டக்கடலை குழம்பு எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, ரொம்ப டேஸ்டான ரெசிபி கூட. ஈஸியாக செஞ்சிடலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யணுன்னா இந்த மாதிரி செய்யுங்க. ஒரு பாத்திரத்தில் இப்போது தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பிடிச்சி வரட்டும். கடுகு நல்லா வெடித்து வந்துடுச்சு. இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், ஜீரகம் சேர்த்த உடனே 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா வதங்கட்டும். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு வதங்கினோடனே கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன், கட் பண்ணது. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா வதங்கினோன்னா சீக்கிரமாக வதங்கி வரும். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு குக் பண்ணலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், தக்காளிலாம் நல்லா வெந்து குழஞ்சி வந்திருக்கும். இந்த மசாலாவோட வாசனையும் பச்சை ஸ்மெல் வாசனைலாம் போயிருக்கும். இப்போ பாருங்க, நல்லா குழஞ்சி வந்திருக்கு. நல்லா வதங்கிடுச்சு. இப்போது வேக வச்சுருந்த கொண்டக்கடலை சேர்த்துக்கிறேன். தண்ணியில் ஊற வச்சுட்டு வேக வச்சுருந்த கொண்டக்கடலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். நல்லா வதக்கிக்கலாம். இது கூட குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதையும் நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டு காமிக்கிறேன். பாருங்கள், தண்ணி இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியும் வரக்கூடாது, ரொம்ப கெட்டியும் வரக்கூடாது. இப்போது புளி கரைசல் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி கரைசல் சேர்த்துக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். வந்ததுக்கப்புறம் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து ஒரு சின்ன கப்பில் ஒரு 1/2 கப் வந்து தேங்காய் துருவல் எடுத்து அரைச்சி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 1/2 மூடி தேங்காயிலே பாதி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வருது. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நல்லா கிரேவி ஆட்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இது குழம்புக்கு நல்ல ருசியாக இருக்கும். சாப்பாட்டுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெலாம் நம்ம தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான கொண்டக்கடலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட.
ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரெசிபி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.